It's a game. highly disappointed. எனக்கு இது ஜெயிக்கணும் டாஸ்க் ஓட்டமாகுது வாங்கப்பா நம்ம ஓஹோ இப்படி குழந்தை இல்லைடா உனக்கு புரியாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைக் போடாமல் இருக்கவங்க தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பார்வதி, அதுக்கப்புறம் வந்து அமித், இதை தாண்டி கமருதீன், சபரி, இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அமித் கிட்ட கேம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவர் வந்து ஒரு ரவுண்டில் தான் இவரோட டீம் ஜெயிச்சிருக்கோம், மொதல் ரவுண்டில் ஜெயிச்சிருக்கோம், அடுத்த 2 ரவுண்டு தோத்துட்டார்ல, அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சபரி இருக்கார்ல, அதான் 2 பாயிண்ட் எடுத்துட்டீங்களே அப்புறம் என்ன, இப்போ எல்லாருமே 2 பாயிண்ட்ல தானே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சபரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இல்லை சபரி, இந்த கேமில் நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன்னா ஜெயிக்கிற டீமை பொறுத்த வரைக்கும் வந்து கேப்டன்சிக்கு கலந்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு டீம் ஜெயிக்குதுன்னா அதில் 4 பேர் இருக்காங்க, ஒரு டீமில் மட்டும் 5 பேர் இருக்காங்க. எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க தான் அடுத்த வாட்டி தலைவர் போட்டியில் கலந்துப்பாங்க. பட் அமித் வந்து தலைவர் போட்டிக்காக இந்த விஷயத்த சொல்ல வேற ஒரு காரணத்துக்காக சொல்றாரு. அதை புரிஞ்சுக்காம இவங்க பேசிட்டு இருக்கும் போது அமித்தே ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டாரு, அது இல்லடா இதில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், பெஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட ஃபேமிலி ஒரு 24 மணி நேரம் உள்ள இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு சபரி இருக்கார்ல, எங்க எல்லாருக்கும் மட்டும் என்ன எண்ணம் அதுதான், எங்க ஃபேமிலி வரணும் தான் எண்ணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அமித் என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்லடா உனக்கு குழந்தைலாம் இல்லை, எனக்கு குழந்தை இருக்கு, குழந்தை இருக்கும் போது நீ யோசிச்சு பாரு, அதை உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அமித்தை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம பொண்ணு வந்தா நல்லா இருக்கும், அந்த 24 மணி நேரத்தில் ஒய்ஃபு பொண்ணு வருவாங்கல்ல, அவங்க கூட ஒரு 24 மணி நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நேற்று டாஸ்கில் ஒரு விஷயம் எனக்கு குழப்பமாக இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ரவுண்டில் அமித், திவ்யா, அதுக்கப்புறம் வந்து வினோத்லாம் அந்த டீம் ஜெயிச்சிருச்சா, ஓகே. 2வது பார்வதி, கனி, அதுக்கப்புறம் ஆதிரை, கமருதீன் இருந்த டீம் ஜெயிச்சிருச்சா, ஓகே. 3வது அந்த டீம் ஜெயிச்சது பார்த்தீங்களா, டைமிங்கில் வந்து என்னமோ பிக் பாஸே தப்பாக சொன்ன மாதிரியே இருக்குங்க. அந்த டீம் ஜெயிச்சிருக்க கூடாது, நியாயமாக பார்த்தா வந்து திவ்யாவோட டீம் தான் ஜெயிச்சிருக்கணும். ஒரு மாதிரி அதை பிக் பாஸே கன்ஃபியூஸ் பண்ணி சொன்ன மாதிரி ஒரு டவுட்டு. இதை தாண்டி பாதி நேரம் வரைக்கும், அதாவது ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அரோரா நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. நோட் பண்றது தப்புன்னு வினோத் சொல்றாரு. ஏன்னா ஆப்வியஸா நீங்க யோசிச்சு பாருங்க, பெண்ணை வச்சு நீங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க, அதாவது மை மாதிரி ஏதோ ஒன்று மஸ்காரா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்ணை வச்சு அரோரா எழுதிட்டு இருக்காங்க. அது ரூல் பிரேக் தாங்க. அதை கானா வினோத் கரெக்டாக கேட்குறாரு, அப்படி எழுதக்கூடாது அப்படி எழுதக்கூடாதுன்ட்டு. அதை மீறியும் எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் பிக் பாஸே சொல்லிட்டாரு, என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வந்து இவங்க இந்த ரவுண்டில் கணக்கே இல்லைன்னு தானே சொல்லணும், அதை விட்டுட்டாரு பிக் பாஸ். யோசிச்சு பாருங்க, 28 நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா நோட் பண்ணி வச்சிருச்சு. அதாவது டைமிங்கை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படி நோட் பண்ணி வச்சிருச்சு. மற்ற 2 டீமுக்கு அந்த வாய்ப்பு இல்லைல்ல. அந்த பொண்ணு பாதி கேம் ஏமாத்தின கணக்கு தானே, அதாவது அவங்க டீமை பாதி நேரம் ஏமாத்தின கணக்கு தானே. அவங்களுக்கு எப்படி பாயிண்ட்டை தரது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ 3 டீமும் ஈக்குவல் பாயிண்ட் வந்துட்டாங்க, அதாவது 2-2. இந்த டாஸ்கில் டான்ஸ் எல்லாம் சும்மா ஜிகனா வேலை தாங்க. டான்ஸ் முக்கியம் கிடையாது, அவங்க அந்த டைமை நோட் பண்ணுறது தான் முக்கியம். அப்படி 2 ஸ்ட்ராங்கான பிளேயரை நான் பார்த்தேன். ஒன்று வந்து திவ்யா டீமில் அமித், அவர் சூப்பராக கணக்கு பண்ணுறாரு. அதாவது இவங்க செகண்டே முதல்ல தப்பாக இது பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அமித் ஒரு செகண்டை கரெக்டாக இது பண்ணி கரெக்டாக நடந்துட்டு இருக்காரு. அந்த கிளாக் வைஸில் வந்து கரெக்டாக நடந்துட்டு இருக்காரு, அவர் சூப்பராக பண்ணுறாரு. அதே மாதிரி கனி வந்து எண்ணிக்கையில் ஓரளவுக்கு கரெக்டாக எண்ணிக்கிட்டே இருக்காங்க. விக்ரம்லாம் டிஸ்டர்ப் பண்ணாரு, எஃப்ஜேலாம் டிஸ்டர்ப் பண்ணா, அதை தாண்டியும் கனி கரெக்டாக எண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சாங்க. உங்களுக்கு யார் பெஸ்ட்டாக தெரிஞ்சாங்க, இன்னைக்கு யாரெல்லாம் நிறைய பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.